ஒரு ஜாதகத்தை காண்பிக்கிறத காட்டிலையும் ம். ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை காமிக்கும் பொழுது முதலில் ஒரு ஜாதகருடைய கடமை அவனுடைய ஆயுள் பலம். ஆயுள் பலம் இருந்தாதான் அந்த ஜாதகத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த ஆயுள் பலத்தை பப்ளிக்கா வெளியில சொல்ல மாட்டோம். அது ம். இது வந்து எல்லா ஜோதிட சாஸ்திரத்துக்கும் பொருந்தும். ஓகே. அப்போ அவங்கள பார்க்குறப்பயே அவங்களுக்கு ஆயுள் பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அத அறிஞ்சிட முடியும். வெளிப்படையா அது சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. அது எதற்காக அப்படின்னா, ஆயுள் பலத்தை கூட அறிய முடிய தன்மை சாமுத்திரிக்காக உண்டு என்பது விளக்குவதற்காக உங்களுக்கு சொன்னது. சூப்பர், சூப்பர். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் அவனுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு ம். தான் பார்ப்போம். ஏன்னா, பொருளாதாரத்துக்கு அல்ல, தன்னை நாடி வந்தவளை நாடாமல் பார்க்கக்கூடிய தன்மை ஒரு ஆண்மகனுக்கு உண்டு. அந்த ம். ஆண் மகனுக்கு இந்த தன்மை இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு அப்புறம் தான் உட்பிரிவுல அவன் என்ன மாதிரி தொழில் பண்ணுவான், ம். அப்புறம் அவனுடைய ஸ்பீச் எப்படி இருக்கும், அவனுடைய கோபம் எப்படி இருக்கும், அது இதை ஜாதக கட்டத்துல இந்த கிரகம் இந்த பார்வை இந்த ஆமா. டிகிரியில இருக்கணும், பிரசனத்துல அது சோழி எப்படி உட்காருது, எந்த இதுல கொண்டு வரணும், இப்படி கொண்டு போவோம். ஆமா. இதை நாங்க எளிமையா, இந்த கலை கஷ்டமா தெரியும், கத்துக்கிட்டா எளிமையா இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்து இப்படியே இதை கொண்டு வந்துட்டே இருப்போம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு பெண்ணினுடைய போட்டோவையோ ஜாதகத்தையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது இவாளுக்கு எத்தனை பொருத்தம் வருது, ம். இவன் வந்து என்ன மாதிரி பொண்டாட்டிட்டு அடி வாங்குவானா வாங்க மாட்டானா. ஏன்னா ஓகே. எந்த ஆணும் வந்து இப்ப பொண்டாட்டி அடிக்கிறது இல்ல அடி வா 89க்கு அப்புறம். ஸோ நானும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி அடி வாங்கினானா இல்லையா, எவ்வளவு நாள் அடி வாங்க வேண்டியிருக்கும், அடி ஓகே. வாங்கினாலும் விட்டு கொடுத்து போவானா, அது எத்தனை குழந்தை இருக்கும், இதெல்லாம் டிசைட் ஓகே. பண்ணிடுவோம். எத்தன நாள் அடி அவளுக்கு எத்தனை வாங்குவோம்லாம் சொல்லிட்டு பொருத்தம் இருக்கீங்க. கண்டிப்பா தாராளமா சொல்லிட முடியும் கடந்தது. ஓகே, ஓகே. ஸோ இது எல்லாமே நகைச்சுவை அல்ல, பிரதானமாக நான் புரியுது. வணங்கும் அண்ணாமலையார் மேல இந்த நடைமுறைக்கு உண்டு இது ம். கடந்தது. ஸோ அப்போ ஒரு ஜோதிடருடைய கடமை என்ன, ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பிறருடைய பாவத்தை எடுத்துக்கிறதுனால அவனுக்கு பாவி என்று பேர். அது ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு தந்தை ஆயிடுறான். அவன் 80 வயசு ஆளா இருந்தா என்ன, 20 வயசு ஆளா இருந்தா என்ன, அந்த தந்தை ஸ்தானத்துல இருந்து தன் பிள்ளைக்கு எப்படின்னு பாக்குறவன் தான் ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜர். கண்டிப்பா. அப்ப தந்தை ஸ்தானத்துல இருக்கும் பார்க்கும்பொழுது தன் பிள்ளைக்கு எப்படி இருக்கும், தன் பிள்ளை ம். என்ன மாதிரி இருப்பான் அப்படிங்கிற பார்வையில தான் நாங்க அந்த ஜாதகத்தை சாமுத்திரியாவை நடைமுறைப்படுத்துவோம். அதுல சில குறைநிறைகள் இருந்துச்சுன்னா இந்த குறைகளை எந்த காலகட்டத்தில் சரி பண்ண முடியும். அப்ப ஓகே. சார் ஒரே பிறந்த முகம் தானே சார் கடைசி முடிக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனிதனுக்கு கோபம் வரும் பொழுது ஒரு தன்மை மாறும், சிரிப்பு வரும் பொழுது ஒரு தன்மை மாறும், நடிப்பு வரும் பொழுது ஒரு தன்மை மாறும், கண்டிப்பா. பணம் வராட்டினா ஒரு தன்மை மாறும், மனைவியை கண்டால் ஒரு தன்மை மாறும், மாற்றான் ம். மனைவியை பார்த்தால் ஒரு தன்மை மாறும். மாற்றான் மனைவி அப்படிங்கிற குழந்தையா சொல்றது நம்ம கடந்தது. ம். ஸோ இது மாற்றத்தை வச்செல்லாம் சாமுத்திரியா எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அந்த பேசிக் சாமுத்திரியால இது எந்த மாதிரிலாம் டிகிரியில மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் எத்தனை பொருத்தம் வருதுங்கிறத உட்பிரிவா போய் சிந்திக்க முடியும்.